எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்ன தலைப்பில் பேச போகிறோன்னா, பெண்கள். பெண்கள்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருகிற ஒரே வார்த்தை, எல்லா பெண்களும் ரொம்ப தைரியமானவங்க, அழகானவங்க, பாசம் உள்ளவங்க. எந்த காரியம் எடுத்தாலும் ரொம்ப துணிச்சலோடு செய்வாங்க. எதுக்குமே சோர்ந்து போகவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அழகா நின்று யோசித்து அந்த பிரச்சனைக்கான முடிவை டக்குன்னு செஞ்சுருவாங்க. ஈஸியாக அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க. ஒரு ஆணே நம்மளை ரொம்ப வியந்து பார்ப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையை இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்மளை ரொம்ப பெருமையாக பார்ப்பாங்க. அந்த காலத்தில் தான் பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஆனால் காலங்கள் எல்லாமே மாறிடுச்சு. பெண்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சமையலறை மட்டும் என் வேலை கிடையாது, அது தவிர்த்து எவ்வளவோ இருக்குது அப்படின்னு பெண்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு அவ்வளவா யாரும் அனுப்ப மாட்டாங்க. வெளியில் கூட அனுப்ப மாட்டாங்க. எல்லா இடத்துக்கும் ஆண்கள் தான் போயிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ பெண்கள் எல்லோருமே நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒரு வேலைக்கு போகிறாங்க. அவங்க திறமையை நல்லா வளர்த்து கொண்டு முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் வெளியே போக பயந்த பெண்கள் எல்லோருமே இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, விமானம் கூட ஓட்டுறாங்க. ஏன் பெரிய பெரிய இடத்துலலாம் அவ்வளோ பெரிய பொசிஷனில் வேலையும் பார்க்குறாங்க. நல்லபடியாக வேலையும் பார்த்து வீட்டுக்கு வந்து குடும்பத்தையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. குழந்தைகள், ஹஸ்பண்டு, மாமனார், மாமியார் எல்லாத்தையும் நல்லபடியாக கவனிக்கிறாங்க. உறவுகளையும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. நம்ம குழந்தைகளும் பெண்கள் நல்லது எது கெட்டது எது எல்லாமே சொல்லி கொடுத்து குழந்தைகளை நல்லபடியாகவும் வளர்த்து கொண்டு வராங்க. கட்டாயமாக பெண் குழந்தைகளுக்கு எல்லோருமே சொல்லி கொடுங்க. எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எவ்வளோ துணிச்சலோடு இருக்கணும் அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் சொல்லி கொடுங்க. டக்குன்னு ஒரு சோர்வு வந்தால், டக்குன்னு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணுன்னா துணிச்சலோடு செய்யுங்க. துணிச்சலோடு எந்த காரியம்னாலும் எடுத்து செய்யுங்க அப்படின்ட்டு பெண் குழந்தைகளுக்கு எல்லோருமே சொல்லி கொடுங்க. எல்லா பெண்களுக்கும் மனசில் கஷ்டங்கள் இருக்க தாங்க செய்யுது. மனசுக்களை போட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அதுதாங்க பெண்கள். நானும் ஒரு பெண் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு நிகரானவள். வாழ்க்கையிலும் சரி, படிப்பிலும் சரி, துணிச்சலும் சரி. பெண்கள் என்று சொன்னாலே ஒரு அழகான கவிதைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.